பார்க்கறதுக்கே கண்ணு குளிர்ச்சியா நல்ல பச்சை பொசையே ஒரு போர்வை பத்தின மாதிரி இருக்கா. ஆனா இருக்கிறதுலயே ஒரு மோசமான ஆக்கிரமிப்பு செடி. ஆங்கிலத்தில் இதோட பேரு வாட்டர் ஹைச்சந்த், தமிழ்ல ஆகாய தாமரை, வெங்காய தாமரைன்னு சொல்லுவாங்க. இப்போ இது உங்க ஊர்ல உங்க ஆத்துலயோ கம்மாலே இருக்கு அப்படின்னா அந்த கம்மா நாசமா போகுதுன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இது தண்ணியில மட்டும் தான் அதிகமாக வளரும். இது அதிகமாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி என்ன பார்க்கும்னா சூரிய வெளிச்சத்தை தண்ணிக்குள்ளே விடாது. அதன் காரணமாகவே நம்ம உள்நாட்டு மீன்கள் எல்லாமே ஆக்சிஜன் கிடைக்காம செத்து போயிடும். நம்ம உள்நாட்டு நீர்வாழ் தாவரமே நிறைய அழிஞ்சிரும். அதுவும் இல்லாமல் இந்த இடம் வந்து கொசுகளுக்கு நல்ல உற்பத்தியான சூப்பரான இடமா இருக்கு. இது நோயும் நல்லா பரவிட்டு இருக்கு. அதை தவிர நம்ம குடிதண்ணி பைப் இருக்கும்ல, அதில் பிளாக்கேஜ் பண்ணிக்கிறது, நம்ம குடிதண்ணோட குவாலிட்டியும் குறைச்சி விடுது. ஸோ இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனை அப்படின்னா செத்து போய் தண்ணிக்குள்ளே போகும்ல, அங்கேயும் போய் தண்ணியை மாசுதான் படுத்துது. ஸோ இந்த செடி இருந்தாலும் பிரச்சனை, இறந்தாலும் பிரச்சனை தான். சரி, எப்படி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னா பிரிட்டிஷ் காலத்தில் தென் அமெரிக்காவிலேருந்து இந்த செடியை கொண்டு வந்திருக்காங்க. ஏன் அப்படின்னா இதோட பூ வந்து வயல் கலரில் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக டக்கராக இருக்கும். அந்த ஒரே கரந்தை கொண்டு வந்தது இப்போ கண்ணுக்கட்ட தூரம் வரையும் பரவி இருக்கு. இது எப்படி அகற்றலாம் அப்படின்னா தனி ஒருவேளை அகற்றவே முடியாது. ஸோ இப்போ உங்கள் ஊர்லேயோ உங்கள் கம்மாவில் எங்கேயாவது குளத்தில் இருக்குது அப்படின்னா லோக்கல் கவர்மெண்ட்டை சொல்லி இதை அகற்றுங்க. ஆனால் இது அகற்றுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதோட விதை உளுந்துச்சு அப்படின்னா ஒரு 20 வருஷம் வரைக்கும் தண்ணி இல்லாமல் இருக்குமா, தண்ணி அந்த அப்புறம் திரும்பி முளைச்சி வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த நான் எட்டு போய் இப்போ எங்கள் ஊர் கம்மாவில் போடுறேன், இந்த ஒரு செடி எடுத்து போடுறேன் அப்படின்னா ஒரு மாதத்தில் இதே மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். அவ்வளோ வேகமாக ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய இந்த இது. அதனால் அப்பப்போ நம்ம அதை அகட்டிகிட்டே இருந்தோம்னா நமக்குரிய தண்ணியை பாதுகாக்க முடியும், இந்த நீர்நிலையும் பாதுகாக்க முடியும், நம்ம சுற்றுச்சூழலையும் பாதுகாக்க முடியும்.